அவர்களே, இன்றைய பதிவில் கர்ப்பிணி பெண்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கர்ப்பிணிகள் ஏன் இடது பக்கம் திரும்பி தூங்க வேண்டும், வலது பக்கம் தூங்கலாமா, மல்லாந்து படுத்து தூங்கலாமா என்ற கேள்விகளுக்கு பதில்களை விரிவாக பார்ப்போம். கர்ப்ப காலத்தில் தூக்கத்தின் முக்கியத்துவம். கர்ப்ப காலத்தில் தாயின் உடலும் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்க போதுமான தூக்கம் அவசியம். நன்றாக தூங்கினால் உடல் சோர்வு குறையும், மன அமைதி கிடைக்கும், குழந்தையின் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும். முதலாவது, ஏன் இடது பக்கம் திரும்பி தூங்க வேண்டும்? கர்ப்பத்தின் 2வது மற்றும் 3 மாதங்களில் இடது பக்கம் திரும்பி படுப்பது பலருக்கு வசதியாகவும் மருத்துவர்கள் பொதுவாக பரிந்துரைக்கும் நிலையாகவும் உள்ளது. இதனால் கருப்பைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். நஞ்சுக்கொடி வழியாக குழந்தைக்கு ஆக்சிஜன் மற்றும் சத்துக்கள் செல்வதற்கு உதவுகிறது. சிறுநீரகங்கள் நன்றாக செயல்பட உதவுகிறது. கால் வீக்கம் குறைய உதவலாம். குழந்தைக்கு என்ன நன்மை இடது பக்கம் படுப்பதால்? குழந்தைக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராக இருக்க உதவுகிறது. ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் எளிதாக கிடைக்க உதவுகிறது. குழந்தையின் வளர்ச்சிக்கு நல்ல சூழல் கிடைக்கிறது. தாய்க்கு என்ன நன்மை இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு வலி குறையலாம், இடுப்பு வலி குறையலாம், மூச்சு விடுவதற்கு சற்று வசதியாக இருக்கும், கால்களின் வீக்கம் குறைய உதவலாம், நல்ல தூக்கம் கிடைக்கலாம். அப்போ ஏன் வலது பக்கம் திரும்பி தூங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா படுக்கக்கூடாதா வலது பக்கம் அப்படின்ற கேள்விக்கு சில நேரங்களில் வலது பக்கம் திரும்பியும் தூங்கலாம். ஒரே நிலையில் நீண்ட நேரம் படுக்காமல் பக்கம் மாறி தூங்குவது பலருக்கு வசதியாக இருக்கும். ஏன் நேராக படுக்கக்கூடாது, ஏன் நேராக படுத்து தூங்கலாமா அப்படின்னா, கர்ப்பத்தின் இறுதி மாதங்களில் நீண்ட நேரம் நேராக படுத்து தூங்குவது பொதுவாக தவிர்க்க சொல்வார்கள். ஏன் அப்படின்னா, ஏனெனில் பெரிய கருப்பை முதுகு பகுதியில் உள்ள முக்கிய இரத்த நாளங்களில் அழுத்தம் கொடுக்காமல், இதனால் சிலருக்கு தலை சுற்றல், மூச்சு திணறல், அசௌகரியம் ஏற்படலாம். தூக்கத்தில் தெரியாமல் அந்த நிலையில் திரும்பினால் விழித்ததும் மீண்டும் பக்கவாட்டில் திரும்பி படுத்து கொள்ளலாம். எந்த மாதத்திலிருந்து இடது பக்கம் தூங்குவது நல்லது? பொதுவாக 20 வாரங்களுக்கு, அதாவது 5வது மாதம் பிறகு பக்கவாட்டில் தூங்குவது பலருக்கு வசதியாக இருக்கும். குறிப்பாக இறுதி மாதங்களில் இடது பக்கம் திரும்பி தூங்குவது பரிந்துரைக்கப்படுகிறது. தலையணை பயன்படுத்தலாமா? கால்களுக்கு நடுவில் ஒரு தலையணை, வயிற்றுக்கு கீழ் சிறிய தலையணை, முதுகுக்கு பின்னால் ஒரு தலையணை, இவற்றை பயன்படுத்தினால் வசதியாக தூங்கலாம். தூக்கம் வரவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? தினமும் ஒரே நேரத்தில் தூங்க முயற்சி செய்யுங்கள். மொபைல் பயன்பாட்டை குறையுங்கள். அறையை அமைதியாக வைத்திருங்கள். மருத்துவர் அனுமதித்தால் லேசான நடைப்பயிற்சி செய்யலாம். பகலில் அதிக நேரம் தூங்குவதை தவிர்க்கலாம். அப்போ தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நேரம் நேராக படுத்திருப்பது, மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் தூக்க மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது, அதிக டீ அல்லது காஃபியை குடிப்பது. பொதுவான தவறான நம்பிக்கைகள் என்ன அப்படின்னா, இடது பக்கம் மட்டும்தான் தூங்க வேண்டும், வலது பக்கம் தூங்கினால் குழந்தைக்கு ஆபத்து அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இது தவறு. இடது பக்கம் பொதுவாக பரிந்துரைக்கப்பட்டாலும் வலது பக்கம் திரும்பி தூங்குவது மட்டுமே குழந்தைக்கு ஆபத்து என்ற ஆதாரம் இல்லை. தூக்கத்தில் தெரியாமல் நேராக திரும்பினால் குழந்தைக்கு உடனே ஆபத்து இல்லை. விழித்ததும் மீண்டும் பக்கவாட்டில் திரும்பி படுத்துக்கொள்ளுங்கள். எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? தூங்கும்போது கடுமையான மூச்சு திணறல், அடிக்கடி தலை சுற்றல், குழந்தையின் அசைவு குறைதல், கடுமையான உடல் வீக்கம், தூக்கமின்மை தொடர்ந்து பல நாட்கள் நீடித்தல். இதனால் சித்த மருத்துவத்தோட பார்வை என்ன அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் கர்ப்பிணிகளுக்கு போதுமான ஓய்வு, சத்தான உணவு மற்றும் மன அமைதி முக்கியம் என்று கூறப்படுகிறது. ஆனால் தூங்கும் நிலை தொடர்பாக உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற ஆலோசனையை மகப்பேறு மருத்துவரிடம் பெறுவது மிகவும் பாதுகாப்பானது. அதனால் அன்பான அம்மாக்களை, கர்ப்ப காலத்தில் குறிப்பாக 20 வாரங்களுக்கு பிறகு இடது பக்கம் திரும்பி தூங்குவது பலருக்கு வசதியாகவும் தாய் மற்றும் குழந்தைக்காக இரத்த ஓட்டத்திற்கு உதவியாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு நிலைமையில் மட்டுமே தூங்க வேண்டும் என்று கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வசதியாக பக்கவாட்டு நிலையில் தூங்குங்கள். ஏதேனும் அசாதாரண அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள். மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம்.
நல்ல தூக்கம், ஆரோக்கியமான தாய், ஆரோக்கியமான தாய், ஆரோக்கியமான குழந்தை. மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஏதேனும் சிறிது சந்தேகம் இருந்தால் மெசேஜ் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்மளோட வீடியோவில் உமன்ஸ் கேர் பற்றி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.